அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டூம் ஆஃப் ஃபாலன் காட் சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, ஒரு ரூமுக்காக சண்டை ஆரம்பித்து அது புள்ளியில் போய் முடிஞ்சிருக்கோம். இப்போ இவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. எங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சிட்டியை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஒரு சிட்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக சிட்டியை ரீச் ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஒரு மெர்சினரி இருக்கான்ல, அவன் வந்து சிட்டியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப ஒரு அழகான சிட்டி. அந்த இடத்துல ஒரு அகாடமி இருக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷென்லான் அகாடமி. நம்ம பிரின்சஸ் கேட்குறா, டேய் அந்த அகாடமி பற்றி சொல்கிறா, அது எப்படிப்பட்ட அகாடமி அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் அகாடமி அது அப்படிங்கிறான். அதாவது இந்த காண்டினென்ட்டில் ஃபேமஸான பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் அங்கே இருந்தால் படிச்சுட்டு வந்திருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அகாடமியில் ஏகப்பட்ட வித்தைகள் சொல்லித்தராங்களாம்ப்பா. வெறும் மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மேஜிக்கு, அதுக்கப்புறமா டிராகன் நைட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் படிச்சுட்டு வெளில வராங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அகாடமியில் ஏகப்பட்ட ஏன்ஷியன்ட் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது இருக்காமா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், மேபி இந்த இடத்துல தான் எனக்கான பதில்கள் கிடைக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, இந்த சிட்டிக்கு போ உனக்கான பதில் கிடைக்கும்னு. சரி ஓகே வாங்கடா உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறான். உள்ளுக்குள்ளே போனால் அந்த சிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இங்கே ஏகப்பட்ட ஃபுட்ஸ் இருக்குடா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்குது. ஆனால் நம்ம ஹீரோ விடவே மாட்டேங்கிறானே. அவனுக்கு என்னன்னா யாராவது மறுபடியும் பிரச்சனை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கான். அந்த டிராகன் முடியாதுன்னு அழுவுது பாருங்க. அதோட கண்ணீர் துளி அந்த மர்சினரி இருக்கான்ல அவனுடைய வாயில் போய் விழுந்தது. அவன் பார்க்குறாச்சு, என்ன கருமண்டா இது அப்படிங்கிறான். அதான் அது சொல்லுது, டேய் அது என்னுடைய கண்ணீர் துளி, நீ அதை சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோ, டிராகனோட லாங்குவேஜ் உனக்கு புரிஞ்சிடும். சரி எனக்கு பசிக்குது, நான் மெனு சொல்கிறேன் எழுதிக்கோ அப்படின்னு ஒன்று அவனுமே எழுதிக்க ஆரம்பிக்கிறான். அது பெரிய லிஸ்ட்டே போடுதுங்க. இருந்தாலும் முதல்ல போய் அகாடமியில் ரெஜிஸ்டர் பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் இறங்கின உடனே நம்ம ஹீரோ பிரின்சஸை பார்த்து கேட்குறான், என்ன புது துணிலாம் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, இதை பற்றிலாம் உனக்கு தேவை கிடையாது, வேறு ஏதாவது பேசு, ஏன் நீ கூட தான் துணி மாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவனா சொல்கிறானா, இல்லை என்னை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறான். என்னடா இது மறு வச்சா மாறு வேசுமா. சரி ஓகே உள்ளுக்குள்ளே போகலாம், இங்கே பேர் நிறைய பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரோடைய கவனத்தை நம்ம ஈர்க்கக்கூடாது சரியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதான் அவன் சொல்கிறா, பின்னாடி திரும்பி பாரு, அங்கே வேற நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறா. அவனுக்கு என்னடானா பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லார் பார்வையும் அவங்க மேலே தான் இருக்குது. ஹீரோ பார்க்குறான், எதை செய்யக்கூடாதுன்னு செய்கிறனோ கருமம் பிடிச்சவங்களா அதையே செஞ்சுட்டு இருக்கீங்கடா அப்படிங்கிறான். அதாவது விஷயம் என்னன்னா, 3 வருஷமாக நம்மளால சம்பளம் கொடுக்காம வச்சிருக்காப்புல. இப்போ இவன் கொடுத்த காசில் எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுத்தாச்சு, அதான் சந்தோஷமா இருக்காங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்க கூட சேர்ந்து உள்ளுக்குள்ளே வரேன் அப்படிங்கிறான். அதான் அந்த பிரின்சஸ் கேட்குறான், ஏண்டா கூட்டு வந்த சரி வேலை முடிஞ்சு போச்சு, உள்ளே எதுக்கு வர, ஏன் இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த அகாடமியில் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாள் கனவு அப்படிங்கிறான். சரி வாடா உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே அந்த டிராகனும் அந்த புலியும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து ஒரு பெரிய விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க 3 பேருமே அகாடமி டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா என்னடா இடமே ஒரே க்ரீப்பியாக இருக்குது, யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வந்தாங்க. எங்கே போனாங்க அவங்க எல்லாரும்? இப்போ அந்த இடத்துல பப்பட்ஸ் மாதிரி ஒரு சிலது வருது. அது என்ன சொல்லுது, இதான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கிரவுண்டு, இங்கே டெஸ்ட்டை கிளியர் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த பப்பட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இவங்க கையில் ஒரு பெல் மாதிரி கொடுக்குதுப்பா. இப்போ இவங்க அந்த டெஸ்ட் எடுக்கும்போது இந்த பெல் வந்து க்ரஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து எலிமினேட்டட். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களால முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த பெல் அடித்தா போதும் இவங்களை காப்பாற்றி வெளில கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போது இவங்க 3 பேரும் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. சுற்றி பார்த்தா ஏகப்பட்ட பில்லர்ஸ் இருக்குது. என்னடா ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த பிரின்சஸ் இருக்கால, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கை பாத்துறன்னு பயபுள்ள பயங்கர வேகமாக ஓடுமா. அங்கே இருக்கிற பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பவர் இருக்குங்க. அதாவது விண்டு பவர், லைட்னிங் பவர்னு சொல்லிட்டு எலிமெண்ட்ஸோடைய பவர் இருக்குது. அவளுக்குமே தெரியும் எதிர்த்து சண்டை போடுறா. ஆனால் ஒரு கட்டத்தில் பயபுள்ள நல்லா தண்ணியில் மாட்டிக்கிச்சு, அவளால் மூச்சே விட முடியல. கிட்டத்தட்ட அந்த ஒரு பெல்லை எடுத்து அடிச்சிருப்பா. அந்த டைமில் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து காப்பாற்றி விடுறான். அவள் அப்போ கூட பயங்கரமாக கத்துறா. என்ன சொல்கிறான்னா, ஏன்டா என் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறியா, நீ உன்னை வந்து அந்த செகண்ட் கிளாஸ் ரூமில் படுக்க வைக்கல அப்படிங்கிறதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா சீக்கிரமாக வந்து காப்பாற்றல. அவன் என்ன சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். என்ன அப்சர்வ் பண்ண சொல்லு அப்படின்னு கேட்டால், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் பவர் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது விண்டு, வாட்டர், லைட்னிங் சொல்லிட்டு எலிமெண்ட் பவர் இருக்குது. சரிடா இருந்துட்டு போகுது, அப்போ இது உடைக்கிறது ஈஸி தானே அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், மேலே பாரு அப்படிங்கிறான். அதாவது இவ மூவ் ஆக அந்த ஃபார்மேஷனுமே மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த ஃபார்மேஷனுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மையப்பகுதி இருக்கும், அதை கண்டுபிடிச்சா நம்ம வந்து ஈஸியாக உடச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்றான். டேய் இவ்வளோ பேச்சு பேசினேன், அது எங்கே இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டால், இப்போ எல்லாமே மூவ் ஆகுதுல்ல, அந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் மேலேருந்து பார்த்தா எது மூவ் ஆகாத பில்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எப்படி மேலே போகிறது, அதான் பலி கொடுக்கறதுக்கே ஒரு பலியாடு கூட வச்சுருக்காங்களே. ஸோ பிளான் என்ன அப்படின்னா, இவனை மேலே தூக்கி போட்டுருவாங்க. இவங்க ஓடும்பொழுது எது மூவ் ஆகலை அப்படிங்கிறத இவன் கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஓடுறாங்க, எல்லாமே மூவ் ஆகுது. இவன் கீழே விழும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், மறுபடியும் பிடிச்சி தூக்கி போடுறான்ப்பா. அப்போது அந்த ஒரு தூணை இவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே அதை வந்து உடச்சிட்றாங்க.
அந்த ஃபார்மேஷனுமே பிரேக் ஆயிடுச்சு. அப்பா ஒரு வழியாக நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா எங்கே பாஸ் பண்ணுறது, அங்கே இன்னொன்று வந்து பெருசாக நிற்கிது. இப்போ இந்த ஒரு உருவத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. எவ்வளோ நேரம் தான் சண்டை போட்டுட்டு இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஹோய் போ இருக்கு இல்லையா, அதை வெளில எடுத்துடுறான். ஆனால் அந்த ஒரு பப்பட் வந்துச்சு. அது என்ன சொல்லுது, இந்த அகாடமி ரூல்ஸ் படி டிவைன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்குது. ஆடா என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அதை டிஃபீட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக டெஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. பாஸ் பண்ணிட்டோம்னு கத்திக்கிட்டே வராங்க. ஆனால் அங்கே இருக்கவங்கலாம் பேசாத அப்படிங்கிறானுங்க. என்னடா நடக்குதுங்க, சரி அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் தானே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ கேள்வி என்னன்னா, இவங்களை கொலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த அசாசன்ஸ் இங்கேயும் வந்துட்டாங்களோன்ற ஒரு கவலை. இப்போ பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அங்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பிரின்சஸ் இருக்கால, ஒருத்தங்கிட்ட இப்போ வம்பு பண்ணுறா. என்ன சொல்கிறானா, தம்பி உன்னை பார்த்தா நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அசாசன்லாம் கிடையாதுல்ல, இங்கே பாரு என் பக்கத்தில் நிற்கிறான்ல அவன் என்னோட எஸ்காட்டு, ஜாக்கிரதையாரு, உனக்கு கருணை காட்ட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு போகிறான். அவன் திருன்னு முழிக்கிறான். இப்போது இந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான்ப்பா. ஏன்னா எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்ததுன்னா எப்படி, வம்பு பண்ணுறதுக்கு ஒருத்தன் வரணும்ல, அதே மாதிரி ஒருத்தன் வரான். வந்தவன் என்ன பண்ணுறான், நம்ம ஆளை இடித்து தள்ளிட்டு போயிடுறான்ப்பா. அவன் கீழே விழுந்துட்டான். அதான் அவன் சொல்கிறான், ஏண்டா நான் இடித்த இடியே உன்னால் தாங்க முடியல, நீ உண்மையாகவே டெஸ்ட்டை பாஸ் பண்ணியா, நீ வந்து ஏமாற்றிட்டு உள்ளே வந்திருக்க, நான் வந்து உன்னை அகாடமியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ பிரின்சஸ் கேட்குறா, நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைவனா. இந்த அகாடமியோட பிரசிடென்ட் வந்து இவனை அமுச்சு வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக. இவனா சொல்கிறான், நீங்கள் வந்து ஏமாற்றி பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படிங்கிறான். நம்ம பிரின்சஸ்க்கு கோவம் வந்தது. அது எப்படி நீ சொல்லுவ, நாங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப நேர்மையாக டெஸ்ட்டை பாஸ் பண்ணி இங்கே வந்திருக்கோம், அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, ஃபார்ம்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுறான். நீ தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலையே அப்படிங்கிறான். நீ ஒன்று பண்ணு, நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதை நீ பாஸ் பண்ணிட்டேன்னா நானே வந்து உனக்கு ஃபார்ம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்து தன்மையாக போய் கேட்குறான், இல்லைங்க இந்த அகாடமியில் படிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கனவு, நாங்கள் வந்து டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அகாடமியில் வந்து ரீடெஸ்ட்லாம் வச்ச மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, அப்படி ஒரு ரூலே கிடையாதே அப்படிங்கிறான். இப்போ கைவன் என்ன சொல்கிறான், ரூலா, இங்கே ஒரே ஒரு ரூல் தான், உன்னோட ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் பேசும், இங்கே பாரு தேவையில்லாத பேசாத, நீ வந்து உண்மையாகவே டெஸ்ட்டை பாஸ் பண்ணி தான் வந்துருத அப்படின்னா தேவையில்லாமல் எக்ஸ்கியூஸ் சொல்கிறத நிறுத்திட்டு வந்து சண்டை போடு, உன்னை நீ நிரூபிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சுற்றி இருக்கவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் வாயில் வெத்தலை பாக்கு போட்டால் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கேட்குது. சரி ஓகே சண்டை போட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னுக்கு வந்தா நம்ம பிரின்சஸ் நிறுத்துவாளா, நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல பக்கி. இப்போ போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைவன் இருக்காப்பல அந்த களவாணி பயலை அவன் நிற்கிற இடத்துல இருந்து நகர்த்தணுங்க. அவன் நகர்ந்து போயிட்டான் அப்படின்னா அவன் தோத்துட்டான். ஸோ நம்ம பிரின்சஸ் என்ன பண்ணுறா, பயங்கர வேகமாக வந்து அட்டாக் பண்ணுறா. ஆனால் அந்த பயபுல உண்மையாகவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவன் என்ன அடி அடித்தாலும் சரி அவன் அங்கேருந்தே பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளும் பார்க்குறா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியில் அந்த புலி இருக்குல்ல உள்ளுக்குள்ளே கூட்டு வந்துட்டா. பார்த்தோன்னே கைவன் என்ன சொல்கிறான், நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு கோவம் வந்தது. அந்த பீஸ்ட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா. அவன் நின்ன இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டான்ப்பா. அதான் பிரின்சஸ் சொல்கிறா, இங்கே பாரு நீ வந்து நகர்ந்து போயிட்ட, நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து பீஸ்ட்டை யூஸ் பண்ணி சண்டை போட்டிருக்க, நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறியே, உனக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, ஏண்டா டிராகன் நைட் வந்து டிராகன் யூஸ் பண்ணி சண்டை போடலாம், நான் வந்து டைகர் யூஸ் பண்ணி சண்டை போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்குறா. இப்போ இந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா. ஒரு பெரிய பறவை மேலே பறந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த பறவை வந்து கீழே இறங்கின உடனே நம்ம டைகர் இருக்கு பாருங்க, அதுவே பயப்படுதுங்க. ஸோ இந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.